இது ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டில் பெரிய மரங்களுக்கும் மலர்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன எலி வாழ்ந்து வந்தது. அந்த எலி உடலில் சிறியது, ஆனால் மனதில் மிகப்பெரிய துணிச்சல் இருந்தது. ஒரு நாள் அந்த எலி காட்டில் சுற்றி கொண்டிருந்த போது ஒரு பெரும் சிங்கம் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தது. அந்த சிங்கம் மிக பெரியது. அதன் கர்ஜனை முழு காட்டையும் அதிர வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சின்ன எலிக்கு கொஞ்சம் பயம் வந்தாலும் அது ஓடிவிடவில்லை. அந்த எலி அமைதியாக பார்த்தது. பயத்தை விட துணிச்சல் பெரியது என்று அது நினைத்தது. சிறிது நேரத்தில் சிங்கம் ஒரு வலையில் சிக்கிக் கொண்டது. அது வெளியே வர முடியாமல் தவித்தது. அந்த நேரத்தில் சின்ன எலி மீண்டும் அங்கே வந்தது. உடல் சிறியது என்பதால் அந்த எலிக்கு நம்பிக்கை இல்லை என்று யாரும் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த எலி தன்னால் முடிந்ததை செய்தது. தன் கூர்மையான பற்களால் வலையை மெதுவாக கடித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வலை அருந்தது. சிறிது நேரத்தில் சிங்கம் விடுபட்டது. பெரிய சக்தி இல்லாவிட்டாலும் சின்ன உதவி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த நாள் முதல் காட்டில் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். அளவு முக்கியமல்ல, தைரியமும் நல்ல மனம்தான் உண்மையான பலம். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். சின்னவராக இருந்தாலும் நாம் துணிச்சலுடன் நல்லதை செய்தால் உலகத்தில் பெரிய மாற்றம் நடக்கலாம்.